ரூபாய். ரூபாய் படத்த வந்து ஃபர்ஸ்ட் லுக்க வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. ஒருத்தர் செய்யக்கூடிய உதவிய வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்தினா தான், அத அடுத்து இன்னொரு 10 பேருக்கு செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வன் விஜய் சேது சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைவதற்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்றேன்னா, நீங்க தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேற எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய போய் ரீச் ஆயிருக்காது. ஸோ சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துகிட்டு அந்த படத்துல ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லா பண்ணாரு. அதனாலதான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில வந்து நீங்க வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவிய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலா ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ள நடக்கக்கூடிய பல கதைகள்ல வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல வந்து ரூபாயா இருக்க நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதுல ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகமாயிருக்காரு. ஸோ அதனால வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சு விடைகள் ஆரம்பிச்சு அதில் ஆரம்பிச்சு இதில் ஆரம்பிச்சு போஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறாரு. இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேல தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்க வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்றாங்களா? கிடையாது. ஆனா இதே ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திரால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாத்துறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாத்துற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டா கூப்பிட்டு டைரக்டர் பேரையும் படத்து பேரையும் மேடையில சொல்லல. இமிடியேட்டா லாஸ் 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்றாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டா உங்களுக்கு பண்ணி தரேங்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்றாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடப்பாங்க. அவர் சூசைட் பண்ற ஸ்டேஜ் கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனா அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன். அப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்க தண்ணியில ஃபயர்ல வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்துல வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகம் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. சார் தயாரிப்பாளர் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்ப மேடையில சொல்றேன் சார், நானே இனிமே பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ண ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட் பண்ணாலும் யார் பண்றா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கேயும் போது சொல்லுங்க நீங்க, 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. அப்போ ஒரு ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். அப்பதான் அடுத்த டிராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையோட வளர்த்து விட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாம இருக்குது. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்காக ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்ப நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க சொல்றேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ், ஏட்ஸ், வினையல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்றேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்றீங்களோ சினிமா சார்ந்து, அது ஓடிஆர் இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்க கம்பெனி உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க மீது வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி கூட்டு போறாங்க, 5 கோடி செலவு பண்றேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்டுறாங்க. அது சரியா பண்றது இல்லை உங்களுக்கு. அதெல்லாம் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்க அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன்.